வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வவுச்சர்ஸ் டைப்பில் என்னென்ன சம்ஸ் இருக்குது, எப்படி வவுச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ரெக்கார்ட் த ஃபாலோயிங் ஒரு சம் நம்ம பார்த்துடலாம். எல்லாத்துலேயும் மாடலாக வர ஒரு சம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ரெக்கார்ட் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன், அதாவது ராமர் கேபிட்டல் 2 lakh, ஓப்பன் வித் கனரா பேங்க் டெபாசிட் 6 lakh, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் 20,000, goods purchased on credit from Murali for rupees 40,000, cash sales 16,000, goods purchases from Kamal for 10,000 and money deposit CDM na cash deposit machinery னு சொல்லுவாங்க. ATM இருக்குல்ல, அதுக்கு அதில் cash deposit machinery CDM. goods sold to Rani on credit for rupees 1,20,000, money withdrawal from the bank for office use 18,000, part of payment of 20,000 Murali by the check. அடுத்தது Rani made part of payment 10,000 by cash, salaries paid to staff through the ECS, employees ECS rupees 12,000, wages 60,000 paid by the cash, purchase stationery from Balaji Limited from credit for 18,000. இப்போ இதெல்லாம் என்னென்ன லெஜர் இது கீழே வருது, என்னென்ன அண்டர் கீழே வருதுன்னு பார்க்கலாம். அண்டர் லெஜர் கீழே போகணும். ஓகேங்களா? இப்போ லெஜர், இப்போ ராமர் கேபிட்டல் நீங்கள் பார்த்தோமா, ராமர் கேபிட்டலுங்கிறது லெஜர்னா ராமர் கேபிட்டல் அக்கௌண்ட், இது கீழே வருதுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டு கீழே வருது. அடுத்து ஓப்பன் வித் கனரா பேங்க் டெபாசிட் 60,000, இது எங்கே இருக்குதுன்னா கனரா பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டு கீழே வரும். இல்லை, அடுத்து பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் 20,000, கேஷ் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டாட், இது அண்டர் என்ன வருது, ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட் வருது. அடுத்து கூட்ஸ் பர்ச்சேசஸ் ஃப்ரம் தி பர்ச்சேஸ் கமல் ஃபார் rupees 10,000 அண்டு மெஷினரி டெபாசிட் சிடிஎம்னா ஏடிஎம்மில் டெபாசிட் பண்ணுறது, கேஷ் டெபாசிட் மெஷினரின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன வருதுன்னா முரளி அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பற்பல கடனாளிகளில் வரும். ஓகேங்களா? அடுத்து கேஷ் சேல்ஸ் 16,000 வரும். ஓகேங்களா? கேஷ் சேல்ஸ் டிஃபால்ட்டாக கேஷ் சேல்ஸ் இருக்கும். அடுத்து கூட்ஸ் பர்ச்சேசஸ் ஃப்ரம் கமல் ஃபார் 1,10,000 அண்டு மணி டெபாசிட் ஆஃப் சிடிஎம். ஓகேங்களா? இது என்ன ஆகும்னா அதுவும் கமல் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி கிரெடிட்டர்ஸில் வரும். ஓகேங்களா? அடுத்து கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் தி கூட்ஸ் சோல்டு டு ராணி ஆன் கிரெடிட் 1,20,000. ஓகேங்களா? அது என்ன வரும்னா ராணி அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி டெட்டார்ஸில் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, கூட் பர்ச்சேசஸ்னால் ஓகேங்களா, கூட் சோல்டு கிரெடிட்டர்ஸ், கூட் சோல்டு டு கிரெடிட்டர்ஸ்னால் கடனுக்கு வாங்கி விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். கடனுக்கு விற்றுட்டா என்ன ஆகும், ராணி சன்ட்ரி டெட்டார்ஸ் தான் வரும். ஓகேங்களா? சன்ட்ரி டெட்டார்ஸ். கூட் சோல்டு டு ராணி ஆன் கிரெடிட் ஆன் rupees 1,00,000. அடுத்து மணி வித்ராயல் ஃப்ரம் தி பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் 18,000. மணி வித்ராயல் ஃப்ரம் தி பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், மணி வித்ராயல் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும். அடுத்து கான்ட்ரா இதில் வரும். அடுத்து பார்ட் பேமெண்ட் ஆஃப் 20,000 டு முரளி பை செக்கு, முரளி அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட்டர்ஸ் வரும். அடுத்து ராணி மேட் பார்ட் பேமெண்ட் 10,000 பை கேஷு, அதுவும் ராணி அக்கௌண்ட் டேட்டா டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட் வரும். அடுத்து சேலரி பெய்டு ஸ்டாஃப் த்ரூ த இசிஎஸ், இதில் சேலரி எது வரும்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரும். சேலரி அக்கௌண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரும். அடுத்து சேலரிஸ் பெய்டு டு ஸ்டாஃப் த்ரூ த இசிஎஸ் 12,000 சேலரிஸ் இதில் வரும். அடுத்து வேஜஸ் எவ்வளோன்னா 6,000 பெய்டு பை த கேஷ். ஸோ வேஜஸ் எது டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரும். அடுத்து பர்ச்சேசஸ் ஸ்டேஷ்னரி ஃப்ரம் தி பாலாஜி லிமிடெட் கிரெடிட் 8,000. அடுத்து பாலாஜி அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ஸில் வரும். ஓகேங்களா? இப்போ இது எந்தெந்த கம்பெனி கீழே வருது, என்னென்ன வருது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லெஜர் நம்ம பார்க்கலாம். இப்போ வவுச்சர் எப்படி நம்ம என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேட்வே ஆஃப் டேலிக்கு போய்க்கிறோம். டேலியில் போய் ஃபஸ்ட்டு என்ன சம்ஸ் நம்ம கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டுனா ராமர் கேபிட்டல் 2 lakhன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ராமர் கேபிட்டல் 2 lakh நம்ம உருவாக்க போகிறோம்.
இப்போ ராமர் கேபிட்டல் 2 lakh. 2 lakh வந்து எப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸில் வரும். ஓப்பனிங் பேலன்ஸ்னால் ஏன்னா கண்ட்ரோல் சி போடணும், ஆல்ட் சி கிரியேட்ஸில் போடணும், பர்ச்சேஸ் பேமெண்ட் கான்ட்ராக்ட். இப்போ ஆல்ட் சியில் கிரியேட்டில் போகணும். இப்போ வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட். இது அண்டர் என்ன வரும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஓகேங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட் இது வந்து நேம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் தான். கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 2 lakh கொடுத்துருந்தாங்க. ரெகுலராக ஜிஎஸ்டி வந்து ரெகுலராக காம்போசிஷன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூச்சரில் போய்ட்டு நம்ம ஜிஎஸ்டியை எனேபிள் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இன்வென்ட்ரி தானே போடுறோம். இன்வென்ட்ரி போடும்போது ஜிஎஸ்டி நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட் வந்துருச்சுங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டர் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து மெயிலிங் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் தான். கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ? 2 lakh கீழே வரும் பாருங்கள். இப்போ இதை காட்டல லெஜர் கிரியேஷனில் காட்டலைன்னா இப்போ எதில் வரும்னா, ஓகே ஃபஸ்ட் நம்ம வந்து இது எந்த அண்டர் கீழே வரும்? ராமர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கண்ட்ரா அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். லெஜர் க்ரியேட் பண்ணோன்னா எப்போ போகணும்? எஸ்கேப் கொடுத்து வெளியில் வரும். வெளியில் வந்தாட்டி என்ன வேணும்? மேலே இப்போ கிரியேஷனில் போகணும். மாஸ்டர்ஸ் கீழே இருக்க போகிறோம். கிரியேஷன், ஆல்டர், சேட் ஆஃப் அக்கௌண்ட். கிரியேஷனில் போகும்போது நமக்கு அந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இது வந்து அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் வந்து குரூப்பு, லெஜரு, கரன்சி, வவுச்சர் டைப்பு, இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் கேட்டகரி, ஐட்டம் அது யூனிட்டு, குடோனு, ஸ்டாச்சுரி டீட்டெயில் வந்து பேன் அண்ட் சிஐ நம்பர் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? லெஜருக்கு போகிறோம். லெஜருக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டு எது கீழே வந்து அண்டர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் தான். கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ வந்துருக்கு? தமிழ்நாடா, கண்ட்ரி, இந்தியாவா, பின்கோடு நம்ம போட்டுக்கலாம், மூலமாக போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொடுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ சொன்னால் 2 lakh. சிஆரும் அதே கட்டிட்டுனா சிஆர். ஓகேங்களா? அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம எந்த சம்ஸ் பார்க்கணும்னு பார்க்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? அதுக்கடுத்து அடுத்து என்ன பண்ணுறோம்? கனரா பேங்க் டெபாசிட் எவ்வளவு? 60,000 ரூபா. ஓகேங்களா? கனரா பேங்க் டெபாசிட். ஓகேங்களா? கனரா பேங்க் அக்கௌண்ட்டு. ஏன்னா இது வந்து அண்டர் என்ன வரும்? பேங்க் அக்கௌண்ட்டு கீழே வரும். இதில் பாருங்கள், பேங்க் பின்னு கொடுத்தீங்கன்னா பேங்க் நோட் தான். பேங்க் அக்கௌண்ட், பேங்க் ஓவர் டிராஃப்டு, பேரண்ட்ஸ் ஆர் டிவிஷன், கரண்ட் லைபிலிட்டி, லோன் லைபிலிட்டிஸ், சண்டே டெட்டார்ஸ்னு வரும். இது வந்து நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் தான் வரும். கனரா பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் அப்பீலபிளா எஸ்சி எவ்வளோ வந்தது? இப்போ கடைசியில் காட்டு எவ்வளோ அமௌண்ட்டு? 60,000 ரூபா. 60,000 ரூபா. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும்? பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் பேயிங் கேஷ் 20,000 இருக்குது. ஓகேங்களா? பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து என்ன கிலோ வரும்னு பார்க்கணும். பார்க்கல என்ன வருது? பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் FUR TURE ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்
ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் என்ன வருது, ஃபிக்ஸட் அசெட்டில் வரும். ஃபிக்ஸட் அசெட்னு போட்டிங்கன்னா வரும். இப்போ எஃப்னு போட்டிங்கன்னா ஃபிக்ஸட் அசெட், ஃபர்னிச்சர் வந்து ஃபிக்ஸட் அசெட். ஓகேங்களா. அடுத்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா 2 எவ்வளோ வந்திருக்கு மேலே பார்த்துருக்கோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு எவ்வளவு 20,000 சொல்லியிருக்காங்க. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ 20,000 டேட்டாஸ். ஓகேங்களா. இப்போ அடுத்து எந்த லெட்ஜர் ஓப்பன் பண்ணுறோம் நம்ம. அடுத்து கூட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் முரளி ஃபார் ₹40,000 சொல்கிறாங்க. ஓகேங்களா. கிரெடிட்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காரு. அது கிரெடிட்னா கடனுக்கு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். இப்போ முரளி அக்கௌண்ட் டேட்டா 2 என்ன சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு தான் வரணும். ஓகேங்களா. இப்போ முரளி அக்கௌண்ட், ஓகேங்களா. இது வந்து என்ன வரும், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். இது காட்டுங்க பாருங்க. இப்போ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு தான் வரணும். ஓகேங்களா. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எவ்வளோங்க 40,000. சன்ட்ரி கிரெடிட்ஸ் ஆகும் 40,000. கீழே போட்டால் தெரியும் உங்களுக்கு 40,000. ஓகேங்களா. இப்போ அந்த டேட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ எந்தெந்த டேட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ எத்தனை நாள் கிரெடிட்னா 25 டேஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ 25 டேஸ்னால் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த டேட்டில் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி போடுவாங்க. கிரெடிட் நேம் எதுவும் போட தேவையில்லை. இதில் 25 டேஸ்ன்னு போட்டால் அடுத்த டேட் என்றைக்குன்னு நம்ம காட்டிடும். 25 டேஸுங்களா ஏப்ரல் 25 டேஸ்ன்னு காட்டிடும். ஓகேங்களா. இப்போ நம்ம கடனுக்கு தான் வாங்கியிருக்கோம். இப்போ கிரெடிட், இப்போ பில் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கேஷ் சேல்ஸ்னால் ஆல்ரெடி கேஷ் அதுலேயே இருக்கும். ஓகேங்களா. டிஃபால்ட்டாக வந்து பேஜ் அப் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸும், பேஜ் டவுன் அழுத்த கேஷ் இருக்கும். ஓகேங்களா. கேஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் புதுசாலாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கேஷ் CASH கேஷ். ஓகேங்களா. இப்போ லெட்ஜர் இப்போ வந்து கேஷ் CASH கேஷ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். பேஜ் அப் கேஷ் டிஃபால்ட் group of ledger cash. இப்போ பாருங்கள் ஆல்ரெடி கேஷ் நான் சொன்னோன்னா கேஷ் பாருங்கள் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கா. கேஷ் வந்து கேஷ் இன் ஹேண்டாக தான் வரும். ஓகேங்களா. கேஷ் இன் ஹேண்ட் வரும். எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்க இதில், எவ்வளோ கேஷ் ஆன் சேல்ஸ் எவ்வளோ 16,000 எவ்வளவு 16,000 டேட்டாஸ். ஓகேங்களா. இப்போ அடுத்த லெட்ஜர் என்ன, குட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கமல் ₹10,000 அண்டு மணி டெபாசிட் பை CDM, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கமல் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது என்ன பண்ணியிருக்காங்க, 10,000 பேங்க் மூலியமாக இது பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அடுத்து கோல்டு சோல்டு ராணி. ஓகே. அடுத்து வந்து ராணி. ஓகேங்களா. அடுத்து வந்து கோல்டு சோல்டு ராணி ஃப்ரம் கிரெடிட் 1,20,000 வரும். இப்போ அடுத்த லெட்ஜர் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ அடுத்த லெட்ஜர் எப்படி ஓப்பன்னா, ராணி அக்கௌண்ட்டு வந்து சன்ட்ரி டெட்டார்ஸில் வரணும். ஓகேங்களா. சன்ட்ரி டெட்டார்ஸ் எஸ்
ராணி அக்கௌண்ட் ஓகே எஸ். எவ்வளவு ஹோல்டு ஃபார் கிரெடிட்டு 1,20,000 ஓகேங்களா. 1,20,000 கிரெடிட்டர்ஸ் ஆன் அக்கௌண்ட்டு நேம் தேவையில்லை ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்கு, ராணி மேட் பை பார்ட் ஆஃப் பேமெண்ட் பை கேஷ் ஓகே ரைட்டு. அடுத்து சேலரிஸ் ஆஃப் ஸ்டாஃப், சேலரிஸ் வந்து ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணணும். சேலரி SALARY சேலரி அக்கௌண்ட்டு, சேலரி அக்கௌண்ட் எதில் வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஐ போட்டால் இன்டைரக்ட்னு வந்துடும். இன்டைரக்ட் வந்துச்சுன்னா இங்கே லிஸ்ட்டில் வரும்பா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணிக்கணும். நாட் அப்ளிகபிள் எஸ். எவ்வளோ அமௌண்ட்டு, 2,000 12,000 ஓகே. நெக்ஸ்ட் லெக்சர் வேஜஸ் WAGGS வேஜஸ் அக்கௌண்ட். வேஜஸ் வந்து என்ன வரும், டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரும். டிஏன்னு போட்டால் இங்கே வரும், இங்கே வந்தாட்டி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும் ஓகேங்களா. நாட் அப்ளிகபிள் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும் ஓகேங்களா. வேஜஸ் வந்து எதில் வரும்னா எவ்வளவு 6,000 வரும். எவ்வளோ 6,000 அடுத்து பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி பாலாஜி கிரெடிட் லிமிட், அது பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி பாலாஜி லிமிடெட் ஆன் கிரெடிட் rupees 8,000. இப்போ அடுத்து வந்து பாலாஜி அக்கௌண்ட் என்ன ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் வரும் ஓகேவா. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஏன்னா அவன் ஆல்ரெடி கிரெடிட்டார்ஸும் கொடுத்துட்டான், அதனால் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வரும். சரி ஓகே. எவ்வளோ 8,000 எவ்வளோ 8,000. இப்போ நம்ம போகக்குள்ள ஓகேங்களா. லெஜர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து சம்ஸ் நம்ம போட போகிறோம்.